வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் சக்தி. A Night of the Seven Kingdoms ஓட எபிசோட் 4ல பேலாரே டன்கோட டீம்ல ஜாயின் பண்ணி பியூர் கூசபம்ஸ் அந்த எபிசோட கொடுத்திருந்தாங்க. எபிசோட் 5 ஃபுல்லாவே மோஸ்ட்லி அந்த பேட்டில ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதனால இந்த வீடியோல அந்த எபிசோட் 5 ஓட ட்ரைலரை பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ட்ரைலரோட ஓப்பனிங் கிட் டன்க்கு வந்து ஃப்ளே பாட்டம்ல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஃபைனல் ட்ரைலர்லயே இந்த கிட் டன்க்கு இருக்கிற மாதிரி ஒரு சில ஷாட்ஸ்லாம் ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. அந்த சீன்ல இந்த எபிசோட் 5ல தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடோட டியூரேஷன் அப்படிங்கிறது 37 மினிட்ஸ் இருக்க போகுது. அதனால இந்த எபிசோட் 5 வந்து அந்த பேட்டில் ஆரம்பிக்கிறதுல இருந்து பேட்டில் முடிகிற வரைக்கும் காமிச்சு அதுக்கு இடையில இந்த கிட்டன்கோட சில போர்ஷனையுமே காமிக்கலாம். கிட்டன்க்கு கூட இருக்கிற இந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரியல. ப்ராபபிலி டன்கோட ஃப்ரெண்ட்னு தான் நினைக்கிறேன். டன்க்கு கிட்டா இருக்கும்போது ஃப்ளீ பாட்டம்ல ஃபெரட், ரேஃப் அண்ட் பட்டிங் அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் டன்க்கு இருந்திருப்பாங்க. பட் அவங்கள சீரீஸ்ல மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கு பதிலா இந்த பொண்ணை காமிக்கலாம். அந்த பொண்ணு பேக்ரவுண்ட்ல தி சிட்டி இஸ் ஸ்மால் ஃபார் அஸ் டன்க் அப்படின்னு சொல்லும்போது டன்க்கும் அந்த பொண்ணும் கிங்ஸ் லேண்டிங்கை விட்டு வெளியே போற மாதிரி தெரியுது. அடுத்த ஷாட்ல ஆர்லனை காமிச்சிருக்காங்க. ஆர்லன் அவரோட 3 ஹோர்சஸோட கிங்ஸ் லேண்டிங்க்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த எபிசோட் 5ல தான் டன்க் வந்து எப்படி ஆர்லன் கூட ஜாயின் ஆனாரு அப்படிங்கறத காமிக்கலாம். ஏன்னா இந்த ஷாட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஃபுட்டும் ஆர்லனும் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் டன்க்கு கூட சுத்திட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். எபிசோட் 5 ஓட டைட்டில் வந்து இன் தி நேம் ஆஃப் தி மதர். இதை நீங்க போன எபிசோட்லயே கேட்டிருந்திருக்கலாம். லைனல் பாராத்தியன் ரைமன் ஃபாசோவேவை நைட் ஆக்கும்போது 3 வாவ்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இன் தி நேம் ஆஃப் தி வாரியர் ஐ சார்ஜ் யூ டு பி பிரேவ். இன் தி நேம் of the father I charge you to be just. In the name of the mother I charge you to protect the young and innocent. episode 5 ஓட டைட்டில் in the name of the mother அப்படிங்கும்போது இதுக்கு மீனிங் protect the young and the innocent. அததான் டன்க் பண்ணியிருக்காரு. அதுக்கான விளைவா டன்க் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இந்த எபிசோடோட டைட்டில in the name of the mother அப்படின்னு வச்சிருக்கலாம். எக் இப்படி டன்கோட ஸ்வாடெல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தானோ அதே மாதிரி டன்க்குமே அவர் கிட்டா இருக்கும்போது ஆர்லனோட ஹெல்மெல்லாம் எடுத்து போட்டு பாக்குற மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருக்காங்க. அந்த கிட் டன்க் அந்த கவசத்தை தலையில மாட்டும் போது கரெக்டா யங் டன்க் அதே மாதிரி அந்த ஹெல்மெட் தலையில மாட்டுற மாதிரி காமிச்சு இந்த ட்ரெய்லரை ரொம்ப நல்லா எடிட் பண்ணிருக்காங்க. இந்த ஷாட்ல டன்கோட டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத கிளியராவே காமிச்சிருக்காங்க. போன எபிசோட்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் டன்கோட டீம்ல சர் ராபின் ரெஸ்லிங் ஹைட் கம்மியா இருக்கிறத பார்த்தா இது ரைமன் ஃபாசோவே மாதிரி தான் தெரியுது. அவருக்கு பக்கத்திலேயே சர் லைனல் பராத்தியன் இருக்கிறாரு. அதுக்கடுத்து பேலார் டார்கெரியன், தென் டன்க்கு பக்கத்துல ஹம்ஃப்ரி பீஸ்பரி அண்ட் ஹம்ஃப்ரி ஹார்டிங். இங்க எல்லாருமே லான்ஸ் தான் கையில வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லயே ஸ்வாட்ஸ்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த டோனி மாதிரி லான்ஸ் ஃபைட்டா இல்ல ஸ்வாட் ஃபைட்டா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஜாஸ்ட் மாதிரி அந்த 7 vs 7 நடந்து அதுல அன்ஹோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வாட் ஃபைட் நடக்கலாம். இந்த ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேயருமே நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த செப்டான சேர்ந்த ஒருத்தர் மே த 7 விட்னஸ் அவர் சோலமன் பிளடி ஆஃபரிங் அண்ட் ரிவீல் த கல்பிரிட் பிஹைண்ட் த லை டிஸ்கவர் த ட்ரூத் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் கரெக்டா கல்பிரிட் பிஹைண்ட் த லை அப்படின்னு சொல்லும்போது ஏரியனை தான் ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க. எக்கையுமே இந்த ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. பட் எக் அவனோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிருக்கான். போன எபிசோட்ல சாதாரண ஒரு காஸ்டியூம்ல தான் இருந்திருப்பான். பட் இங்க அந்த பிரின்ஸ் காஸ்டியூம்ல இருக்கான். போன எபிசோடுக்கும் இந்த எபிசோட்ல நடக்கிற ட்ரையலுக்கும் பெரிய டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எந்த கேப்ல எக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த ட்ரையல் கொஞ்சம் டைம் டிலே ஆகி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ட்ரைலரோட எண்ட பேலார் வந்து டன்க பார்த்து சாகாம இரு அப்படின்னு சொல்ற மாதிரியும் டன்க்கு வாமிட் எடுக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த பேட்டிலோட சில சீன்ஸ் எல்லாம் காமிச்சு இந்த ட்ரைலரை முடிச்சிருக்காங்க. டன்கோட சேர்ந்து ரைமனுமே வாமிட் எடுக்கிற மாதிரி தெரியுது. என்னதான் இந்த எபிசோட் கம்ப்ளீட்டா பேட்டில ஃபோக்கஸ் பண்ணி சீரியஸா இருந்தாலும் இடையில அங்கங்க ஃபன்னுமே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் இந்த சீரிஸோட யூனிக்காவே இருக்கு. இந்த பேட்டில்ல ஏரியானோட டீம்ல இருக்கிறது டேரான், மேக்கார், ஏரியன், கிங்ஸ் கார்ட்ல இருக்கிற அந்த 3 பேரான டொனால்ட் ஆஃப் டெஸ்கண்டல், ரோலன் கிரக்கால், சர் வில்லியம் வெல்ட் அண்ட் ஸ்டெஃபன் ஃபாசோவே. ஏரியன் சைடுல கிங்ஸ் கார்டை சூஸ் பண்ணது அவங்களுக்கே ஒரு நெகட்டிவா தான் போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா கிங்ஸ் கார்ட்ல இருக்கிறவங்களோட அந்த ஓத் அப்படிங்கறதே கிங்கையும் கிங்கோட பிளட் லைனையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். பேலார் தான் அடுத்த கிங்காக போறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த கிங்ஸ் கார்ட்ல இருக்கிறவங்க பேலாரா அட்டாக் பண்ண மாட்டாங்க. அது எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும். அதை தாண்டி டேரானுமே வந்து ஃபைட் பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட்லயே ஃபைட் பண்ணி விழுந்துற மாதிரி ஆக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல டன்க்கு கூட போட்டிருக்கான். சோ டன்கோட சைடுல வந்து பேலார், ஏரியனோட சைடுல வந்து மேக்கார், பிரதர் வெர்சஸ் பிரதர். இந்த ஃபைட் எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி எபிசோட்ல பார்க்கலாம். இந்த ட்ரையல்ல ரத்தம் இல்லாம வின் பண்ணணும் அப்படின்னா அக்யூஸ் பண்ணவர் ஆர் பண்ணப்பட்டவர் ஏரியானோ இல்லனா டன்கோ அவங்க அந்த ஃபைட்ல ஈல்ட் ஆனதா ஒத்துக்கணும். அதாவது தோத்துட்டதா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லனா ஒரு டீம்ல இருக்கிற 7 பேரும் சேர்ந்து ஈல்டு பண்ணணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஃபைட் முடிஞ்சிரும். எத்தனை பேர் இந்த பிளட்டி பேட்டிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த எபிசோடுக்கு நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சாட்டர்டே எல்லாம் வராது. அது வரைக்கும் நம்ம வேற கண்டென்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம். அதனால வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு இது வரைக்கும் இந்த நைட் ஆஃப் த சன் கிங்டம்ஸ்ல உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, I'll see you folks in the next video. Thank you.